அறிவாளி குரங்கு. ஒரு ஆற்றங்கரையின் அருகில் இருந்த காட்டில் அழகான குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தினமும் நல்ல பழங்களை பதம் பார்த்து உண்ணும் வழக்கம் கொண்டிருந்தது. இதை கவனித்த முதலை ஒரு நாள் குரங்கிடம், குரங்கே, நீ தினமும் சாப்பிடும் பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கும் போலயே, எனக்கும் கொஞ்சம் தர முடியுமா என கேட்டது. குரங்கும் நல்ல மனம் கொண்டு பழங்களை பறித்து போட்டது. இவ்வாறு தினமும் முதலை வருவதும் குரங்கு பழம் கொடுப்பதுமாக இருவருக்கும் இடையே நல்ல நட்பு தோன்றியது. முதலை அந்த ருசியான பழங்களை தன் மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்தது. அதை சாப்பிட்ட மனைவி, இந்த பழங்களே இவ்வளவு ருசியாக இருக்கும் பொழுது இதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று கேட்டது. அதை கேட்ட கணவர் முதலைக்கு தூக்கி வாரி போட்டது. பின் மனைவி முதலை மிகவும் கடுமையாக சண்டை போட்டு, எனக்கு கண்டிப்பாக அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என கூறியது. கணவர் முதலையால் அந்த மனைவி முதலையின் சொல்லை மறுக்க முடியவில்லை. மறுநாள் குரங்கிடம் சென்று, குரங்கு நண்பா, நீ என் வீட்டுக்கு வரியா, என் மனைவி உன்னை அழைக்கிறாள் என்று கூறியது. குரங்கும் சந்தோஷத்துடன் முதலையின் முதுகில் ஏறி பயணம் செய்தது. பாதி தூரம் சென்றவுடன் முதலையால் உண்மையை மறைக்க முடியவில்லை. குரங்கு நண்பா, என்னை மன்னித்து விடு, என் மனைவிக்கு உன் இதயம் தேவை, அதனால்தான் உன்னை என்னிடம் அழைத்து வர சொன்னாள் என்று உண்மையை சொன்னது. முதலையின் பேச்சை கேட்ட குரங்கு கொஞ்சம் கூட பதறாமல் தெளிவாக யோசித்து, முதலை நண்பா, ஏன் இதை நீ என்னிடம் முன்பே கூறவில்லை? கூறியிருந்தால் என் இதயத்தை நான் கொண்டு வந்திருப்பேன் அல்லவா? என் இதயம் மரத்திலேயே வைத்து விட்டேன் என்றது. அதற்கு முதலை, குரங்கு நண்பா, வா, நாம் உடனே சென்று எடுத்து வந்து விடலாம் என்று கூறியது. இருவரும் நதியின் கரைக்கு சென்றனர். கரைக்கு சென்றவுடன் குரங்கு சர்ரென மரத்தின் மீது ஏறி முதலையை பார்த்து ஏளனமாக சிரித்தது. முதலையே, யாராவது இதயத்தை தனியே எடுத்து வைத்து விட முடியுமா? அது உடலின் உள்ளேதானே இருக்கும். நான் உன்னிடம் எவ்வளவு உண்மையாக பழகினேன். உனக்கு தினமும் சுவையான கனிகளை கொடுத்தேன். ஆனால் நீ என்னையே அழிப்பதற்கு திட்டம் தீட்டிவிட்டாய். என்னுடைய புத்திசாலித்தனத்தால் தான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது என்று கூறி தப்பித்தது. குழந்தைகளா, நீங்களும் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஓகேவா?